234 தொகுதி தேமுதிக எங்கே போட்டிருந்தா நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் சொல்கிறோம். இது அந்தந்த கட்சியின் நம்பிக்கை, அந்தந்த கட்சியின் உறுதியான நிலைப்பாடு. அது நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த கட்சி மேலே அவங்க நம்பிக்கை இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் இந்த முறை ஆட்சி அமைக்கும், மகத்தான வெற்றி பெறும், 234 தொகுதிகளையும் வென்றெடுப்போம் நாங்கள் சொல்கிறோம். அது எங்கள் நம்பிக்கை. சரிங்களா? எஸ்ஐஆர் அப்படின்றது இவர் கேட்டார். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி அந்த எஸ்ஐஆர் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. வாக்குகள் திருடப்படுகிறது, இருக்கின்ற வாக்குகள் நீக்கப்படுகிறது என்று பல்வேறு கருத்துக்களை நானும் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் நான் பதிய வைக்கிறேன். இந்த தேர்தல் நேரத்தில் இந்த போன்ற குற்றச்சாட்டுகள் வருவது இது தமிழ்நாட்டில் முதல் முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது தொன்று தொட்டு இருக்கின்றதான். நாங்களும் கட்சி ஆரம்பித்து 20 வருஷமாக தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை தேர்தல்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி சட்டமன்றமாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், பல்வேறு தவறுகள் நடப்பது உண்மை. இதில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சஸ்பென்ஸ் உங்களுக்கு தான். நாங்கள் கிளியராக இருக்கோம். ஒரு சஸ்பென்ஸும் இல்லை, ஒரு ரகசியமும் இல்லை. நாங்கள் தெளிவாக எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ நாட்களாக எங்களுடைய கட்சி வளர்ச்சி, எங்களுடைய பூத் கமிட்டி, எங்களுடைய BL2, எங்கள் கழக வளர்ச்சி, அணிகளை அமைப்பது, அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிக்கிட்டோம். வீடு வீடாக நோட்டீஸ் கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு கிராமமாக எங்கள் கழக நிர்வாகிகள் எல்லாரையும் அழைக்க இருக்காங்க. அந்த மாதிரி எங்கள் பணி இப்போதைக்கு கட்சி வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் வருகின்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிறோம். தேர்தல் கூட்டணி யாருடன் என்பது உரிய நேரத்தில் பத்திரிகையாளர்களாகிய உங்களை அழைத்து உங்கள் முன்னாடி தான் தேமுதிக அறிவிக்கும். கமெண்ட்ஸ். ஏன்னா இந்த கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும். நாங்கள் ஒன்றும் மற்ற கட்சிக்கு பூஸ்ட் பண்ணுற கட்சி நாங்கள் இல்லை. எங்கள் கட்சியை பற்றி கேள்வி நீங்கள் அந்த கேள்வி அங்கே கேள்வி. இப்போ நான் பேசுகிறப்ப என்ன சொன்னேன்? கூட்டணி அமைப்பதற்கு முன் அனைத்து நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து அவர்கள் மனநிலை என்ன என்பதை தெளிவாக ஆராய்ந்து கழகத்தினரும் தமிழக மக்களும் விரும்பும் கூட்டணி தான் இந்த முறை நிச்சயம் தேமுதிக அமைக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. என் வாக்கு இங்கே இல்லை, என் பூத்தில் எங்கே நீக்கப்பட்டீங்க காமிங்க அப்படின்னு இப்போ இருந்தே கேள்வி கேளுங்க. யாரும் நீக்க முடியாதுங்க. நம்ம சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடா இல்லையா? அப்போ நம்ம வாக்கு நமக்கானதா இல்லையா? அந்த வாக்குரிமை நமக்கு இருக்கா இல்லையா? அதை உறுதிப்படுத்திக்கங்க. அப்படி ஒரு கருத்து வருதுன்னா நம்ம ஓட்டை நம்ம தாங்க உறுதிப்படுத்திக்கணும். நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு ஆதார் கார்டு இருந்தால் தான் நம்மளுக்கான அது ஐடென்டி கார்டுனா நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் நமக்கான ஐடென்டி கார்டு. அது ஒவ்வொரு தனி நபரும் அதை போய் நீங்கள் செக் பண்ணி உங்கள் வாக்குகளை உறுதி செய்யுங்க. அப்படி செஞ்சுட்டா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது.